நவாலியில் இருக்கிற இத்தியடின்ற ஒரு பிரதேசத்துக்கு. அங்கதான் இப்படிப்பட்ட ஒரு மலர் மேடுகளை நீங்க காண முடியும். அதை விட யாழ்ப்பாணத்துல நீங்க இப்படியான பார்க்க போனீங்கன்னா மணற்காடு போன பிரதேசத்துல தான் இப்படி இருக்கும். அதை விட இது மழை காலம்ன்றபடியா அழகான நினைவு இருக்குதா? இது எங்களோட சேனலில் வந்து முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து சிறந்த முயற்சியாளர்ன்னு சொல்லி ஒரு வீடியோ. அதில் வந்த தலைவர் தான் இவர். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கண்டா நாங்கள் இந்த வயலுக்கு போக போகிறோம். இந்த வயல் காற்றுக்கார இதெல்லாம் இப்போ எங்களோட வெளிநாட்டு உறவுகள் வந்து பார்த்து கனடால இருந்திருக்கும். பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது இந்த வீடியோ. உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இது வந்து எப்படியான ஒரு பிரதேசம்ண்டா, இந்த இடத்த பற்றி அறியாதவங்களுக்கு. இப்போ இந்த நான் நிற்கிறதுல இருந்து வலப்பக்கமாக போனால் 2 கிலோமீட்டரில் கடல் வருது. அந்த பக்கத்தால் போனால் ஊர் வருது, நடுவில் வயல் இருக்குது. இதை மாதிரியான ஒரு நிலத்தோட்ட பிரதேசம் நீங்கள் பார்க்குறது மிக அரிதான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். நவாலியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பாருங்கள். இந்த மாதிரியான சேத்து பிரதேசத்துக்கு வரும்போது என்ன மாதிரி இந்த செருப்போட வந்து இப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. பார்த்தீங்கன்னா அறந்துட்டு. ஓகே, இப்போ தலை வந்து நாகாதாளி பழம் புடுங்குறன்ற பேரில் குத்து வாங்கிட்டு இது வந்து தான் இந்த கள்ளி மாதிரி ஒரு இருந்தால் இதுதான் அந்த நாகாதாளி பழம்ன்றது. இதுக்குள்ளே ஏதோ அந்த சக்கரம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து குத்திடுமா, அதுதான் தலைவருக்கு இப்போ குத்திட்டுது. எனக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து இந்த இத்தியடின்றதுல இருக்கிற வந்து இன்னொரு கோயில் உண்டு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஆக்களும் இல்லைன்றபடியா இதை சம்மந்தமான முழு இதை வந்து எங்களால் அறிய முடியலை. கூடிய சீக்கிரத்தில் அதே மறைஞ்சு முடிஞ்சால் அவங்களே சொல்ல வச்சு ஒரு வீடியோ போடலாம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த இத்தியடின்ற பேர் வந்ததுக்குரிய அந்த கோயிலை வந்து பார்க்கலாம். உள்ளே போக எனக்கு இயலாது, எதுக்கு நான் உங்களுக்கு வெளியே வந்து காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இத்தியடின்ற கோயில். இந்த இடத்துக்கு வந்து பேர் வர காரணம் இது வந்து பிள்ளையார் கோயில் உண்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிராமத்துவம் வந்து அதிகமாக வழிபடும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்துக்கு கீழே எவ்வளோ அழகான 2 புனித மாரி அமைச்சிருக்காங்கண்டு. இப்போ நடுவில் உங்களுக்கு தெரியுது, அதுதான் வந்து இந்த மெயின் கோயில். இப்போ இதை வந்து என்னால் ஃபுல்லாக எடுக்கலாது இந்த காலகட்டத்தில். ஒரு கொஞ்ச நாள் போக நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து இது சம்மந்தமான இந்த அறிவுள்ள ஆக்களை வச்சு வீடியோ எடுக்கலாம். இதுக்கு பின்னுக்கு கொஞ்சம் கேணியல் எல்லாமே இருக்கு, அப்புறம் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தலை வந்து தேவையில்லாத வேலையில் செஞ்சு இப்போ கால் அழுகி கொண்டிருக்கிறேன்.